பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆ ஆண்டவர் வந்து நான் ஒரு எங்க ஃபேமிலி ஒரு சாபத்தினால ஒரு பெரிய ஒரு பிசாசு போராட்டத்தினால ரொம்ப போராட்டத்துல இருந்தோம். அ நான் இருந்தேன். அநேக நாட்களாக அத துன்பப்படுத்திக்கிட்டு, எவ்ளோ பாடுகள அனுபவிச்சுட்டு இருந்தோம் ஜெபத்தில். அப்புறம் ஆண்டவர் வந்து ரொம்ப நாளா அந்த போராட்டம் இருந்துச்சு. அப்புறம் ஜெபப்பிரியா சிஸ்டர்ட்ட கால் பண்ணி நான் பேசிட்டே இருந்தேன். அடிக்கடி அவங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அ இந்த வீக் வந்து ஆ அவங்க சொன்னாங்க, "நல்லா துதிச்சு நீங்க வந்து ஆண்டவர மகிமைப்படுத்துங்க. அப்போ அந்த பிசாசால இருக்க முடியாது" அப்படின்னாங்க. அப்புறம் நான் அந்த 1 வீக் ஆண்டவர ரொம்ப ப்ரைஸ் பண்ணி நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு நல்லா நல்லா பேசுவேன். அந்நிய பாஷை நல்லா பேசி ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் என்னால சரியா பேச ஒரு 5 நிமிஷம் கூட சரியா பேச முடியாம ஆயிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர ம போச்சு போச்சு நான் ஜெபிக்க ஆ அந்நிய பாஷை நல்லா பேச ஆரம்பிச்சேன். ஆ அப்புறம் சேர்ந்து நானும் ஜெபப்ரியா சிஸ்டரும் ஜெபிக்கும்போது, ஆம் அந்த பிசாசு போராட்டம் முற்றிலும் என்னை விட்டு அகன்று போனத நாங்க அறிந்தோம். ம். கர்த்தரை இப்போ எனக்கு விடுதலையா, முற்றிலுமான ஒரு விடுதலையா, ஆ விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இழந்து போன அபிஷேகத்தையும், அப்புறம் உற்சாகத்தையும் ஆ தேவன் எனக்கு இவர்கள் மூலமாய் வழங்கி எனக்கு கிருபை செய்த பெரிதான கிருபைகளுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நான் இந்த டெஸ்டிமோனியில விஷயம் நடந்த ஒரு சில காரியங்கள நான் சொல்றேன். அ பார்த்தீங்கன்னா, எங்க சிஸ்டர் வந்து எனக்கு யூடியூப் வழியா தான் எனக்கு தெரியும். அப்போ சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஆண்டவர விசுவாசிக்கிற ஒரு மக. அவங்க பேசுற அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் பேசும்பொழுதே, அப்படியே பயபக்தியா தான் பேசுறாங்க. ஆண்டவருடைய விஷயத்துல பயபக்தியா அப்படிதான் அவங்களுடைய பேசுற விதங்கள். பார்த்தாலே தெரியும். எப்படி அவங்களுடைய ஸ்பிரிட் எப்படி ஆண்டவர நேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டைம் முட்டி போட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் பிரேயர் பண்ணும்போதே ஒரு சர்ப்பம் எனக்கு தரிசனத்துல Zoomல தெரிஞ்சது. ஓகே. சரி நம்ம அது ஆண்டவர் காட்டுறது நமக்கு. காட்டுனதுக்கப்புறம் அது ஜெபிச்சுட்டு ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெ ஜெபிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஏதோ உருள்ற மாதிரி, இந்த த்ரோட் வரைக்கும் உருள்ற மாரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா நமக்கு ஜெனரலாவே நம்ம அந்த ஸ்பிரிட் வந்து என்னன்னா, ஜெபிக்கும் பொழுது போகும். ஜெபிக்கும் பொழுது வெளியில போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்மளுடைய அந்த எந்த ஒரு ஸ்பிரிட்டுமே வெளியில போனதுக்கு அப்புறமா, அது அத்தன நாளா அப்படி ரூயின் பண்ணி வாழ்க்கையை சிதைக்கணும்னு சொல்லி தான் இந்த செய்வினை கட்டுகளோ ஜெனரலா அப்படிதான் பண்ணும். அதுக்கப்புறமா திருப்பியும் அது 1 வீக் சிஸ்டர் கிட்டேருந்து எந்த ஒரு சாட்சி கூட சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஆனா திருப்பியும் என்ன ஆச்சு அவங்களுக்கு, அது ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ நடுவுல எனக்கு அவங்க தெரிவிக்கல. நான் நெனச்சேன் சரி அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. ஆனாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சர்ப்பத்தின் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கு. அதோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்குன்னா, திருப்பி கண்டிப்பா ஒரு 2வது கூட்டிட்டு வரும் திருப்பி. அது வந்து ரொம்ப பயங்கர இரிட்டேஷன் தான் அது. திருப்பி 2வது கூட்டிட்டு வரும். 2ன்னு சொல்ல முடியாது. அதோட இஷ்டம். 1 போய் ஒரு 10 கூட்டிட்டு வர கணக்கு தான். ஆனா, அந்த மாரி அது திருப்பியும் வந்திருக்கு. அப்புறம் எனக்கு அதுதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆள் இருக்கணும். நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மதரோ, ஃபாதரோ அவங்களுடைய கைடன்ஸ் அப்ப ஆன்டி கிட்ட நான் சொன்னேன். ஆன்டி இந்த மாதிரி சிஸ்டருக்கு அவங்களுக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் அவங்களுக்கு ஏதோ சம்திங் அவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கு. அப்போ ஆன்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை. பிரியா நீ ஜெபிக்கும் பொழுது அது சரியாயிருக்கு அப்படின்னா, அந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் இது பண்ணியிருக்கிறாரு. திருப்பி அது வந்து ஏதோ சம்திங் பண்ணுதுன்னா, அவங்க விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவர விசுவாசிக்கிறவங்க யாருக்கு அந்த பிரச்சனை இருந்தோ, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிரியா அப்டின்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப இது நான் ஏன் இத அழுத்தி நான் சொல்றேன்னா, எனக்கு இது ரொம்ப டச்சிங்கா இருந்தது இந்த இது.
ஏன்னா ஜெபிச்சது நானு, கர்த்தர் அத சரி பண்ணியிருக்கிறாரு. திருப்பி அது ஏதோ அதோட வேலைய காட்டுறதுக்கு வருதுன்னா, அப்ப அந்த நபர் வந்து இன்னும் ஃபயர்ல இருக்கணும். இன்னும் ஜெபிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன். அப்ப ஆன்டி அவங்க சிஸ்டர் கிட்டயே சொன்னேன். ஆன்டி இந்த மாரி சொன்னாங்க சிஸ்டர். நீங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னா, நானு இப்ப எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அது டிஸப்பியர் ஆகுதுன்னா, ஆண்டவர பிரைஸ் பண்ணி, அவர போற்றி புகழும் பொழுது அது இரிட்டேட் ஆகி வெளில போகுது. அப்ப அதே ஃபார்முலா தான் நம்ம திருப்பியும் அப்ளை பண்றோம். திருப்பியும் ஆண்டவர துதிச்சு, 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 துதிச்சு நம்ம வந்து அந்த மாரி செய்யும் பொழுது, நிச்சயமா போகும். அப்ப அவங்க கிட்ட சொன்னேன். சிஸ்டர் திருப்பி அது ஏதாவது போனது சும்மா விடாது. திருப்பி வர ட்ரை பண்ணும். அப்ப நீங்க துதிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் குடுத்துட்டே இருக்கும் பொழுதே, மஞ்சளா அப்படியே மஞ்ச கலர் சாரி கட்டிட்டு, நல்லா குண்டு குண்டு காலம் அந்த அந்த லேடி. அது அப்படியே என் ஃப்ரண்ட்ல வந்து அந்த உருவம் எனக்கு தெரியுது. இவங்களுக்காக சிஸ்டருக்காக ஜெபிக்கும் பொழுது. அப்புறம் நான் என்ன பண்ணினேன், சிஸ்டர் கிட்ட சொன்னேன். சிஸ்டர் இந்த மாரி வந்து அந்த மாரி எனக்கு ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எந்த உருவமா இருந்தாலும் திருப்பி நம்ம பிரேயர் பண்ணும்பொழுது, ஆண்டவர் நாமத்த நம்ம சொல்லி பிரேயர் பண்ணும்பொழுது, அது அப்படியே டிஸப்பியர் ஆகுது. அப்புறமா திருப்பியும் கூட லேட்டஸ்ட்டா ஒரு வாட்டி பிரேயர் பண்ணும்போது, ஒரு கருப்பு அப்படி புகை மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஆவி அப்படியே தலைமுடிய விரிச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு வந்து கருப்பு கலர்ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி கம்ப்ளீட்டா உருவம், பெண்ணினுடைய தோற்றம். அது அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகுதுங்க, அப்படியே ரிட்டர்ன் போகுது. ரிட்டர்ன் போகும்பொழுது, நல்ல வெள்ளி 2 கால்லயும் வெள்ளி கொலுசு. இப்ப கருப்பு புகையில அந்த உருவத்துல ஒரு லேடியோடைய ஸ்பிரிட்டு, அப்படியே 2 கால்ல புத்தம் புது கொலுசு போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அந்த கருப்புக்கு வெள்ளி கொலுசு அப்படி ஒரு ஷைனிங்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கொலுசு. அப்புறம் நான் சிஸ்டர் கிட்ட அப்புறம் அவங்க அவங்க என்கிட்ட சொல்லவே இல்ல முன்னாடி. அவங்கள இதே கருப்பு உருவம் தான் முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அப்புறம் நான் பிரேயர் பண்ணி சொன்னதுக்கப்புறம், "சிஸ்டர் இதே உருவம் இந்த உருவம் தான் சிஸ்டர் நான் பார்த்துருக்கேன். இந்த கருப்பு உருவம் புகை மாரி இருக்குமே, அந்த உருவம் தான் நான் பார்த்துருக்கேன் சிஸ்டர்ன்னு" சொல்றாங்க. அப்ப எவ்வளோ கோயின்சைட் ஆகுது பாருங்க. நம்ம ஃபோன்ல தான் ஜெபிக்கிறோம். நம்ம இந்த சைடு பார்க்குற தரிசனத்துல நான் பார்க்குறது, அவங்க முன்னாடியே அந்த அந்த லேடி உருவத்துல இருக்கிற அந்த ஸ்பிரிட் தான் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்குங்க. அப்போ அ ஆண்டவருடைய அவர குறிச்சு பெருமை பாராட்டும் பொழுது, அது அங்கேருந்து அந்த தரிசனத்திலேயே அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டு அப்படியே போகும்பொழுது அந்த கொலுசு நான் பார்க்குறேன். போயிடுது. அப்புறம் நான் சொன்னேன், "சிஸ்டர் இது போயிருக்கு. திருப்பி இது வந்து வரக்கூடாது. எப்பவுமே ஒரு ஸ்பிரிட் வந்து மேக்ஸிமம் இருக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு உடம்பு கிடையாது. மேக்ஸிமம் ஒரு ஆட்களுக்குள்ள புகுந்து அ சாப்பாடு கறி சாப்பாடு சாப்பிடுறதுக்கோ, இல்ல அது உலகத்துக்குரிய காரியங்கள அனுபவிக்கிறதுக்கோ, கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் அதுக்கு தேவைப்படும். ஏதோ ஒரு வகையில திருப்பி வரதான் செய்யும். ஆனா, நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, அது ஆன்டி சொன்ன அதே ஃபார்முலா தான். அப்புறம் திருப்பியும் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். சிஸ்டர் நீங்க திருப்பி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம அந்த கருப்பு உருவத்த பார்த்துட்டோம். திருப்பி நீங்க கேர்ஃபுல்லா இருங்க சிஸ்டர். அது கேஸ்ட் அவுட் பண்ணது அப்படி இப்படி திரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து அ ம் அ இதுவா இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தொரத்தி விட்டது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேனுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வேற ஒரு ரூம்ல ஒரு ஃபேன் இருக்கு. நான் அந்த ஃப்ரிட்ஜ தொறக்கும் போதெல்லாம், எனக்கு தரிசனத்துல ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் ரைம், ஸ்பிரிச்சுவல் விஷன்ல எனக்கு தெரியறது என்னன்னா, தூக்கு போட்டுட்டு ஒரு லேடி அப்படியே தொங்கிட்டு இருக்கு அந்த ஃபேன்ல. தூக்கு போட்டுட்டு ஒரு லேடி தொங்கிட்டு இருக்கு. எனக்கா என்னடா இது? நமக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரூமுக்கு எத்தனையோ முறை நம்ம வந்திருக்கோம். இந்த ரூம்ல இது போல நம்ம பார்த்ததே கிடையாது. போகும் பொழுதெல்லாம் எனக்கு அது தெரியுது. 2 கால் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் நானு சிஸ்டர் கிட்ட கேட்டேன். சிஸ்டர் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க அவங்களுடைய பெரியம்மா அவங்க ஆக்சுவலி. அந்த பெரியம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க உண்மையிலேயே சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. அப்புறமா அந்த ஸ்பிரிட் பேசுறது எனக்கு கேக்குது. "நீயும் தூக்கு போட்டுக்கோ." பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்பிரிட்ட தொரத்தியிருக்கேன். அந்த ஸ்பிரிட் கர்த்தருடைய உதவியினால நான் தொரத்தியிருக்கேன். ஆனா எனக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த ஸ்பிரிட்டு அப்படி எனக்கு தெரியுது. சரி, நம்ம தனியா வேண்டாம்.
பசங்களா வாங்க நீங்களும் வாங்க நம்ம போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மாவு எடுத்து வெளியில வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா ஒரு இது குழந்தைங்களோட போயிட்டு அப்படி வரலாம். ஏன்னா தனியா போறதுக்கு எனக்கு இது ஒரு மாரியா இருந்தது அந்த ரூமுக்கு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஸ்பிரிட் இருக்கிறது வேற. பட் சும்மா அப்படி போம்போது 2 கால் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாரி இருக்கிறது, அது கொஞ்சம் கடுப்பா இருந்தது எனக்கு. சரின்னு குழந்தைங்க போயிட்டு நாம வந்தபோது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படி போகும்பொழுதே மஞ்ச கலர் சாரி, கொலுசு, குண்டு குண்டு காலு. நான் எந்த ஸ்பிரிட் சிஸ்டருக்காக பிரேயர் பண்ணனோ, அதே உருவம். அவங்க சொல்றாங்க, அவங்க அப்படிதான் அவங்க பெரியம்மா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நல்ல கட்ட உடம்பு, நல்ல சில்கி ஹேரு. நான் யார பார்த்தனோ, எந்த மாரி ஷேப்ல, ஓவல் ஷேப்ல பார்த்தனோ, அதே போல தான் அவங்க இருக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதெல்லாம் வந்து அமேசிங் ஒரு இது. கர்த்தர் காட்டுறது அவ்ளோ கோயின்சைட் ஆகுறது, மேட்ச் ஆகுறது. அப்புறம் நான் என்ன பண்ணினேன், சரி என்னடா இது? அ நீயும் தூக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் பேசுது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ன்னு தெரிஞ்சும், இப்படிப்பட்டதான காரியத்த இது செய்தே! இதுக்கு எப்படி எவ்ளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நான் இது பண்ணிட்டே இருந்தேன். ஆனாலும், அந்த ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு இது தெரியாதுங்க. நான் தரிசனம் பார்ப்பேன். ஒரு ஸ்பிரிட் நிக்கிதுன்னா நம்ம ரூம்குள்ள வந்தா நான் கண்டுபிடிச்சுருவேன். ஆனா, அந்த ஸ்பிரிட் பேசுறது, ஆண்டவர் பேசுறது மட்டும் தான் என்னால அத நான் இது பண்ண முடியும். வேற ஸ்பிரிட் பேசுறது என்னால வந்து எனக்கு அது தெரியவே தெரியாதுங்க. அது எப்படி பேசும்லாம் தெரியாது. ஆனா, ஃபர்ஸ்ட் டைமு எனக்கு அது நல்லா கேக்குது எனக்கு. அப்புறம் இப்ப ரீசென்ட்டா நான் ஜெபம் பண்ணேன் சிஸ்டருக்காக. சிஸ்டர் நம்ம திருப்பியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 11:40 அந்த மாரி இருக்கும். 11:40 கிட்ட இருக்கும். சாரி 11:40 இல்ல. 11:55ம் தாண்டிருச்சுங்க. 12 கிட்ட அரவுண்ட் 12 கிட்ட இருக்கும். சரி சிஸ்டர் 12க்கெல்லாம் நம்ம பிரேயர் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும் சிஸ்டர். நம்ம நல்லா பிரேயர் பண்ணணும். எந்த விட்ச்கிராஃப்ட்டும் இந்த மாரி அசுத்த ஆவிகள்லாம் நம்ம 12:00 அந்த மாரி டைம்ல நைட்ல பிரேயர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது சிஸ்டர் ஓகே பண்ணாங்க. சரின்னு நாங்க ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது என்ன ஏன் சொல்றேன்னு நல்லா பேசுதுங்க. பேசுறது என் காதுல நல்லா எப்படி மனசுல நல்லா அது பேசுறது நல்லா என்னால உணர முடியுது. அப்படியே பதியுது. அப்போ "என்ன ஏன் சொல்ற?" அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழற அழற அந்த ஸ்பிரிட் அழுது. சரிங்களா? இது உங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னால 100% அத ஃபீல் பண்ண முடியுது. அது அந்த ஒரு லேடி வந்து அழுது. "என்ன ஏன் சொல்றேன்னு." அப்புறம் நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். "சிஸ்டர் அந்த ஸ்பிரிட் அழுது சிஸ்டர்ன்னு." அப்ப சிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கன்வென்ஷன் மீட்டிங் ஏதோ ஒரு 3 நாள் கண்டக்ட் பண்ண கன்வென்ஷன் மீட்டிங் போகும்பொழுது, அவங்க அபிஷேகத்துல அவங்க வந்து அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவங்க பக்கத்துல ஒரு கருப்பு ஸ்பிரிட் வந்து அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்பிரிட் தான் இது சேம் ஸ்பிரிட். இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சொல்றாங்க. ஆண்டவர் நாமத்த சொல்லி சொல்றாங்க. அப்போ நமக்கு கம்ப்ளீட்டா அந்த அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து மறைஞ்சிருச்சு. கனவுகள்லாம் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அப்போ நிரந்தரமா நம்ம வந்து அப்ப நான் சொன்னேன், "சிஸ்டர் நரகத்துக்கு தான் நம்ம தள்ளணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நரகத்துக்கு போன்னு சொல்லி நம்ம வந்து இத நரகத்துக்கு தள்ளணும் சிஸ்டர்." அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிரிட் இப்ப அழுதுட்டு இருந்தது. அது நான் பார்க்கும்பொழுது அந்த அழுதுட்டு இருந்த அந்த சவுண்ட் நின்னு போச்சு. நின்னு போயிட்டு அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா அவங்க அந்த ஸ்பிரிட் பக்கத்துல வந்து நின்னது சொல்லவே இல்ல. அதே ஸ்பிரிட் எனக்கு ரூம்ல நான் பிரேயர் பண்றேன். அவங்களுக்காக ஃபோன்ல பிரேயர் பண்ணும்பொழுது, எனக்கு அதே ஸ்பிரிட் அழுது, "என்ன ஏன் சொல்ற?" அப்படின்னு சொல்லி. அதே ஸ்பிரிட் தான் "நீயும் தூக்கு போட்டுக்கோ" அப்படின்னு சொன்னதும். வேற யாருன்னா அத பயந்துட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு நைட் டைம்ல இந்த மாரி ஒரு ஸ்பிரிட் பேசினா, பட் கர்த்தருடைய உதவினால நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ல அப்படின்னு சொல்லி, நான் அத கொஞ்சம் தைரியமா என்னுடைய இருதயத்த மாத்திக்கிட்டேன். ஸோ இது போலலாம் பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. நான் கூட சின்ன வயசுலலாம் நம்புனது கிடையாது. பேட் ஸ்பிரிட் ஓ! பேய்லாம் இருக்குங்களா? சூசைட் பண்ண ஆவிங்க சுத்திட்டு இருக்குமா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஒரு நாலேட்ஜே கிடையாது. ஆனா தரிசனம் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓஹோ! இஷ்டத்துக்கு நடக்கும், போகும், வரும் போல இருக்கு. எப்படி ஆண்டவருடைய உருவத்த நம்ம பார்க்க முடியுதோ, அதே போல வேற வேற ஸ்பிரிட்ஸ் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லி, எனக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வருது என்னுடைய எனக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியட் மாரி தான் எனக்கு இது ஆயிட்டு வருது. ஆனா கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வல்லமை அவர் வந்து ஒரு வேல பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது,
அந்த ஸ்பிரிட்ட நமக்கு காட்டிக் குடுக்குறாரு. இந்த ஸ்பிரிட் வந்து இப்படி இப்படி இருக்குது. இந்த ரூம்ல இப்படி இருக்குது. ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரெய்ம் உடைய தரிசனத்த ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, அந்த அசுத்த ஆவியினுடைய காரியங்களும் நமக்கு தெரியுது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ஆண்டவர் அவங்களுக்கு நடுவுல நடுவுல வார்த்தைகளை குடுத்துட்டு இருந்தாரு. அவர் பேசுறதே அவ்ளோ மெஸ்மரைசிங்கா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. மாற்றங்கள் வரும். அ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது, என்னை நோக்கி பார்க்கணும். என்கிட்ட இன்னும் நெருங்க நெருங்க, அவருடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு சாதகமாய் மாறும். உனக்கு சாதகமாய் மாறும்னு. இப்ப சிஸ்டர் வந்து இப்ப நடுவுல நடுவுல இந்த மாரியான வார்த்தைகள் கர்த்தர் ஒரு பக்கம் குடுத்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையினுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ஒரு நாள் சொன்னாங்க. "சிஸ்டர் நான் ரொம்ப அனாயிண்டிங்ல நான் ஜெபிப்பேன் சிஸ்டர்." அப்ப நான் சிஸ்டர்ட்ட சொன்னேன். "இப்ப அந்த அனாயிண்டிங் எனக்கு அந்நிய பாஷையும் என்னால பேச முடியல. எனக்கு அந்த அனாயிண்டிங் எனக்கு இல்ல. ஒரு நாள் ஏதோ ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். அதிலிருந்து எனக்கு அந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் மாதிரி ஏதோ ஒரு படம் அனிமேஷன் மூவி ஏதோ ஒண்ணு பார்த்தேன் ஹஸ்பண்டோட சேர்ந்து. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அனாயிண்டிங் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னு" சொன்னாங்க. அப்போ அ சி உஷா மேரி சிஸ்டரும் இப்ப நான் சொல்றத கேட்டுட்டு தான் இருக்காங்க. அத்தனையும் அவங்க சொன்னது தான். அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், "உங்களுக்கு இந்த டிராஃபிக் கிளியர் ஆக உங்களுக்கு கண்டிப்பா அனாயிண்டிங் வந்து திருப்பி ஆண்டவர் நிரப்புவார்." அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் இது ஒரு வார்த்தை நான் சொல்லிக் குடுத்துட்டே இருந்தேன் அவங்களுக்கு. இந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆனா, உங்களுக்கு கண்டிப்பா அனாயிண்டிங் உங்களால ஏன்னா இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரெயிம்ல இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு மஞ்ச கலர் புடவ கட்டிட்டு வந்து நிக்குதுன்னா, இதுல கண்டிப்பா நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நமக்கு அனாயிண்டிங்ல. இது எதுவுமே இல்லன்னா தான் ஆண்டவருடைய பரிசுத்த அந்த அனாயிண்டிங்க நம்மளால உணர முடியும். அதனால நான் அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ நானும் அவங்களும் ஃபோன்ல ஜெபிக்கும் பொழுது, அவங்களுடைய உடம்பு நல்லா ஹீட் நல்லா இப்ப 2 கைய தேய்ச்சா ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. அந்த மாரி நல்லா சூடு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நான் சொன்னேன், "சிஸ்டர் 2 ஒரு 2 வாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி சூடா இருக்கு சிஸ்டர்ன்னு." நான் சொன்னேன், "சிஸ்டர் அந்த மஞ்ச கலர் புடவ வந்து எனக்கு இதுவாயிட்டு நான் பிரேயர் பண்ணும்பொழுது அப்படி போயிருச்சு. உங்களுக்கு வந்து சூடு வந்திருக்குன்னா, கர்த்தர் உங்கள தொட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூடு நல்ல ஒரு சூடு உடம்புல தெரிஞ்சிருக்குன்னா, கர்த்தர் உங்கள தொட்டிருக்காரு சிஸ்டர்ன்னு" நான் சொன்னேன். அப்புறம் 2 வாட்டி அவங்க அதே மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. "அப்ப ஆண்டவர் தொடுறாரு சிஸ்டர்" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா பிரேயர் பண்ணும்பொழுது, ஆண்டவர் அப்படியே படிப்படியா அந்த டிராஃபிக் கிளியர் ஆக அந்த சூடு சூடு அப்படியே அவங்களுக்கு அது அப்படியே அனாயிண்டிங் அப்படியே பழைய அனாயிண்டிங்க ஆண்டவர் அழகா ரினிவல் பண்ணிட்டாரு. இப்ப ரீசென்ட்டா ஜெபிக்கும் பொழுது, அவங்க அந்நிய பாஷை பேசினது எனக்கு இங்க ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ட்ரிகர் ஆகும் பொழுது, அவங்க அங்க ஃபோன்ல ஜெபம் பண்றோம். அங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டெஸ்டிமோனி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அனாயிண்டிங் ரெனிவல் ஆகுறதுங்கிறது, நான் இந்த டெஸ்டிமோனில அதெல்லாம் ஓடி போகும் தான். அதெல்லாம் ஏசப்பா நாமத்த சொல்ல ஓடி போகுறதா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அனாயிண்டிங் ரெனிவல் ஆகுறதுங்கிறது ரொம்ப இது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல இப்படிப்பட்டதான ஸ்பிரிட்ஸ்னுடைய தொந்தரவுகள் அப்படியே டிஸப்பியர் ஆக நமக்கு அனாயிண்டிங் லெவல் கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் அத ஏன்னா குடுப்பார். திருப்பி நமக்கு அத குடுப்பார். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது போல இப்ப நான் சொன்னது அத்தனையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது ஒரு விஷயம். நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஒரு ஆள கூட்டிட்டு வர்றதுக்கு, ஆண்டவரே ஒரு ஆள கூட்டிட்டு வரேன் உங்க கிட்ட. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு இது சந்தோஷமா இருக்கே, எனக்கு எது சந்தோஷம் குடுக்கும் தெரியுமா? எனக்கு ஒரு மனுஷங்குள்ள இருந்து அசுத்தாவி வெளியில போனா எனக்கு சந்தோஷம் குடுக்கும். அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய சந்தோஷம் எதுல இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியோ, அந்த கட்டுகளோ உடையும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. அதுல நானும் ஒரு பங்கா, என்னால முடிஞ்ச ஒரு ஜெபம் தான். நான் ஒரு சின்ன சேனல் தான். ஆனா இதுல கர்த்தர் நம்ம ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் இப்படிப்பட்டதான அதிசயங்களை செய்கிறார்ன்னு சொன்னா, அவரு வெரி கிரேட் ஆண்டவர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த தூக்கு போட்டுக்கோன்னு சொல்லிச்சு பாருங்க. அந்த வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்ல. ஏன்னா நானு நரகத்துக்கு போன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க மாட்டினது தூக்கு மாட்டிக்கிறதுனால, இவங்க தான் அத கேஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மள போக சொன்னாங்க. அங்கருந்து நம்ம கெளம்பிட்டோம். சரி இவங்கள ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டு பார்த்துட்டே இருந்து தான் இந்த மாரியெல்லாம் பேச்செல்லாம் பேசினது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அது நரகத்துக்கு போணும், அது நரகத்துக்கு போணும், நரகத்துக்கு போணும்னு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா,
அந்த ஸ்பிரிட் பேசுறது என்னால கேட்க முடியல. ஆனா கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இது பார்த்தீங்கன்னா, யாருக்கு இதனுடைய தொந்தரவு இருக்கோ அது ஒரு பக்கம். யாரு அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தா மட்டும் தான். இல்லன்னா என்ன காலி பண்ணிடும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, அவருடைய புரொடெக்ஷன், அவர் போடுற வேலி, அப்போ நம்ப சொன்னதுக்கு நரகத்துக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது போகுது. கர்த்தருடைய அத்தாரிட்டியோட நம்ம அத போக ட்ரை பண்றோம்ன்னு சொல்லும்பொழுது போகுதுன்னா, அதுக்கப்புறம் அதோட வாய்ஸ் நமக்கு கேட்கலன்னு சொன்னா, அப்ப ஆண்டவருடைய வல்லமை எப்படியா செயல்பட்டு ஆண்டவர் எப்படி எனக்குமே கூட ஒரு பாதுகாப்பு குடுத்துருக்காருன்னு பாருங்க. அப்போ இந்த மகள் உஷா மேரி சிஸ்டர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இன்னும் ஃபர்தரா துதிச்சுட்டே இருக்கணும். ஒரே ஒரு வெப்பன். அவர துதிச்சு, துதிச்சு ஜெபிக்கும் பொழுது, உடம்புல இருந்து என்ன செய்வினை கட்டுகள் உடையப்பட்டதோ, எது வெளில போகுதோ, அது திருப்பி வரக்கூடாதுன்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிரேயர் பண்ணணும். பண்ண அனாயிண்டிங் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் இலவசமா குடுத்திருக்கிறது அபிஷேகம். இந்த அபிஷேகத்த நாம வந்து புதுப்பிச்சுட்டே வரும்பொழுது, சாத்தான் சுண்டு விரல கூட தொடவே முடியாது. இது எனக்கு ஆண்டவர் கற்றுக் குடுத்தது என்னன்னா, உன் சுண்டு விரல அவனால தொட முடியாது. விச் மீன்ஸ் சாதாரண வேலி போடல. நல்ல ஸ்ட்ராங்கான வேலி போட்டிருக்காரு. இல்லன்னா இத்தன இப்ப சண்டே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா நடுவுல நான் நெறைய பேருக்கு ஜெபிச்சிருக்கேன். அவங்கலாம் எனக்கு இப்ப ஆண்டவர் புரொடெக்ஷன் போடலன்னா எப்பயோ என்ன காலி பண்ணிட்டு இருக்கும். கர்த்தருடைய அளவில்லாத கிருபையினால தான் நானே உயிரோட இருக்கிறேன். நான் ஓப்பனா சொல்றேன் நானு. ஏன்னா அத்தன ஸ்பிரிட்ஸ் ஜெபம் பண்ணும்பொழுது, பார்க்கும்பொழுது, அந்த ஸ்பிரிட்ஸ் அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தருடைய கிருபைனால தான் நானே உயிரோட இருக்கேன். அப்ப ஜெபிக்கிற எனக்கு கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமா ஆண்டவர் எனக்கு தரும்பொழுது தான், நானு எத்தன பேருக்கு ஜெபிச்சாலும், அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன தாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. எனக்கு இந்த காலை நேரத்துல இத சொல்றது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நான் இந்த பக்கம் பார்க்குற ஸ்பிரிட்டும், அவங்களுக்கு அங்க தொந்தரவு குடுத்த ஸ்பிரிட்டும் சேமா இருக்கு. அதோட அப்பியரன்ஸ்ல இருந்து, அப்புறம் அவங்க சொல்றாங்க, அவங்க கொலுசு போடுவாங்க. அப்படி நல்ல திக்கான கொலுசு தான் போடுவாங்க. அவங்க கொலுச பத்தியும் சொன்னது கிடையாது. நான் பார்த்த கொலுசு அவங்க கிட்ட நானு பிரேயர் பண்ணும்போது வந்ததா சொல்லியிருக்கேனே தவிர, அவங்க என்கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட சொன்னது கிடையாது. ஆனா, அச்சசலா காமிக்கிறாரு. எனக்கு கடவுள ரொம்ப புடிச்சுட்டே போகுது என்னன்னா, நான்லாம் அந்த அந்த மாரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல பார்க்கிறதுங்கிறது, அது ஒரு குடுப்பனையா ஆண்டவர் மாத்திட்டே வராரு. ஒரு ட்ரெய்னிங்கா மாறிட்டே வருது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இன்னும் மென்மேலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு என்னன்னா, ஒரு மனுஷங்குள்ள இருந்து பிசாசு வெளில போறது சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப அந்த சந்தோஷமான காரியத்த செய்ற மகளாய் நம்ம எல்லாரையும் மாத்தணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆண்டவர்கிட்ட. நான் அந்த மாரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எல்லாரையும் அந்த மாரி பயன்படுத்தணும்னு என்னோட ரொம்ப விருப்பம் எனக்கு. ஏன்னா நெறைய பேருக்குள்ள இதெல்லாம் வெளில போச்சுன்னா தான், பரலோகமே சந்தோஷப்படும். ஒரு மனுஷங்குள்ள இருந்து ஒரு ஒரு செய்வினை கட்டு உடையுதுன்னா, பரலோகம் சந்தோஷப்படும். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இந்த செய்தியை இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அடுத்து உஷா மேரி சிஸ்டர் நீங்க வொர்ஷிப் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ. ம். சிஸ்டர்? அந்த அதிகாலை வேளையில கூட கர்த்தாவே, ஓகே. உம்மை தேங்க் யூ. துதிக்கிறேன். தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி, நன்றி. நன்றி டாடி, நன்றி டாடி. இவ்விதமாய் ஏசப்பா, நல்ல ஒரு பிரேயர் குரூப்ல ஏசப்பா என்னை இணைத்து, தேவனே மறுபடியும் என்னை நீர் கட்டுவித்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தரிசனத்தோடு இந்த இடத்துல என்ன கூட்டிட்டு வந்தீங்க ஏசப்பா. ஒரு தூரத்துல ஒரு குரூப் ஒரு குழுவாக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அங்க நான் ஒரு ஓரமா முட்டி போட்டு நிக்கிற மாதிரி எனக்கு நீர் அப்பா நீர் காட்டினீர் அப்பா கனவுல. அதே மாதிரி அப்பா என்னை இந்த இடத்துல இணைத்து, அப்பா என்னை மறுபடியும் நீர் கட்டுவித்ததுக்காக நன்றி, 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 நன்றி ராஜா.
ஹalleluyaப்பா! ஹalleluya! நீர் ராஜாப்பா! உம்மை துதிக்கிறேன்ப்பா! உம்மை துதிக்கிறேன்ப்பா! நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும், என் தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நன்றி, நன்றி ராஜா. நன்றி இயேசப்பா. உங்க அன்பு இயேசப்பா. அளவில்லாத அன்பு அப்பா. அளவில்லாத அன்பு அப்பா. உங்க அன்பிற்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை இயேசப்பா. நீர் பெரியவர் அப்பா. உங்க அன்பிற்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லப்பா. நாங்கள் அப்பா அப்பா நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தும் என் தேவன் நீரப்பா. நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறீரப்பா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. உங்க அன்பு பெரிது அப்பா. உங்க அன்பு பெரிது அப்பா. உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஹalleluya! நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது அப்பா. உம்முடைய கிருபை இரக்கம் பெரியது அப்பா. ஹalleluya! ஹalleluya! உம்மை துதிக்கிறேன். நீர் விடுவிக்கிற தேவன் அப்பா. நீர் விடுவிக்கிற தேவன் அப்பா. ஹalleluya! ஸ்தோத்திரம் இயேசப்பா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹalleluya இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் ஹalleluya விதமாக எங்க அப்பா முதல் கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க வந்து சில சண்டைகள்னால அவங்க தூக்கு போட்டு இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்ல. வயிற்றுல குழந்தை இருந்து அப்படி இறந்தாங்க. அப்புறம் எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணி நாங்க 4 பேரா பிறந்தோம். அந்த சாபம், அந்த கண்ணீர் என் குடும்பத்த நான் சின்ன வயதுல இருக்கும்போதே ஆட்டி படைச்சது. நல்ல தொழில் எங்க அப்பா. அந்த ஊர்ல பேர் சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு தொழில ஆண்டவர் கொடுத்திருந்தா. ஆனா எல்லாத்தையும் அது குலைச்சு போட்டது. அந்த சாபம் எங்க வீட்ட நிர்மூலமாக்கி போட்டது. அந்த பிசாசு எங்களை பிரித்து 4 பேரையும் வெவ்வேறு திசைக்கு பிரிச்சு, என்ன அளவுக்கு எங்கள படுத்தணுமோ, எங்க அப்பா கண்ணீர் அனுதினம் கண்ணீர் வடிக்க வச்சது. அந்த சாபம். ஹalleluya, ஹalleluya. ஆனா நாங்க நிர்மூலமாகாம இருக்கிறது தேவனால் மாத்திரம் தான். நாங்க ஒவ்வொருவரும் ஜீவனோடு இருப்பது எங்க தேவனால் மாத்திரம் தான். எவ்ளோ பாடுகள். என் தேவனின் அன்பு பெருசு. அவருடைய பிள்ளை எத்தன சாப பாவம் இருந்தாலும் அவர் உள்ளங்கைகளில் வரைந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. அந்த நான் எங்க வீட்ல ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளை நான் ஒருத்தி தான். மத்த எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா, தேவன் தெரிஞ்சு என்ன ஜெபிக்க வச்சு என்ன அபிஷேகித்தார். ஆனா, அதோட அபிஷேகத்தின் முக்கியத்துவம் தெரியாம நான் ஆ இஷ்டம் போல உலக ஆசைகள், உலக காரியங்கள்ல மறுபடி அ நான் இருந்ததுனால, தேவ அன்பு உணராம போனேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் வந்து எத்தனையோ பாடுகள். எனக்கு 2 சின்ன குழந்தைங்க. சின்ன பிள்ளைங்க. ரொம்ப வியாதிப்பட்டாங்க. வீட்ல எதுலயாவது பண பிரச்சனை. நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சேன். ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் அழுதுருக்கேன். ஏசப்பா என்ன மறந்துட்டீங்களா? எனக்கு கஷ்டமா இருக்குப்பான்ட்டு ஜெபிச்சேன். என் ஜெபம் படவே கேட்ட மாதிரி தெரியல. அழாத நாட்களே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நைட்டு தூக்கமே வராது. கண்கள பிடிச்சு தூங்க விடாம, தூக்கம் இல்லாம அழுத நாட்கள்
இருக்கு. கண்ணீர் வடிப்பு, கண்ண மூடுனா கனவு. பயங்கரமான கனவுகள். எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. யார்ட்ட அப் கர்த்தர் என்ன கிருபையாக இந்த சகோதரி இவங்க மத்தவங்க இந்த அளவுக்கு ஜெபிப்பாங்களான்ட்டு, அ உண்மைக்குமே அவங்க வீட்டு காரியம் மாதிரி எடுத்து, அவங்க அவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஜெபிச்சிருக்காங்கன்னா, தே தேவ கிருப. இப்படி ஒரு சகோதரிய தேவன் எனக்கு அறிமுகப்படுத்தியா, அவங்க வீடியோஸ்லாம் நான் ஆரம்ப கட்டத்துல இருந்தே பார்ப்பேன். ஆனா அவங்களோடு இப்படி நான் பேசுவேன். எனக்கு விடுதலை கர்த்தர் அவங்க மூலமா கொடுப்பாங்கன்னு நான் நெனச்சு பார்க்கல. தே நான் அவங்க குடும்பம் அ தேவன் கிருபையா அவர்கள பயன்படுத்துகிறார். தேவனுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் இயேசப்பா. நான் ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஏகோரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர். ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறேன் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறேன் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறேன் அப்பா. அப்பா நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் அப்பா. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். யாரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. அப்பா நீங்க எங்க தகப்பனா இருக்கிறீங்கப்பா. எங்க தகப்பனா இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் விடுவிக்கிற தேவன் அப்பா. சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறீரப்பா. எங்களை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும் சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறீரப்பா. நன்றி ராஜா. நீர் கைவிடாத தேவன். தகப்பன் கண்டித்தாலும் அப்பா நல்வழிப்படுத்துகிற, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நீர் நிலைநிறுத்துகிறீரப்பா. ஹalleluyaப்பா. ஹalleluya. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. உங்க அன்பு பெரியதப்பா. உங்க அன்பு பெரியதப்பா. அப்பா அவ்ளோ பாடுகள் அனுபவித்து சிலுவையில நீர் ரத்தம் சிந்தும் போதப்பா நீர் எதையுமே யோசிக்கலப்பா. என் பிள்ளைகள் விடுதலையோடு வாழணும். என் பிள்ளைக என்னிடத்திலாக இவ்விதமாக பரலோகத்திற்கு வரணுன்ற ஒரே என்ன நோக்கத்தோடு அப்பா சகலத்தையும் சகித்து கொண்டீரப்பா. அப்படி வைராக்கியம் கொண்ட தேவன், அன்பு கொண்ட தேவன் அப்பா. உங்க அன்பிற்கு அளவில்லப்பா. உங்க அன்பிற்கு அப்பா முடிவில்லாததப்பா. ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஹalleluya. நான் தருவேன் உனக்கு சமாதானம். நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். நான் தருவேன் உனக்கு சமாதானம். நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே,
என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆ. நன்றி இயேசப்பா. நன்றி, நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. அப்பா என்னை அப்பா நீ சாட்சியாக இந்த இடத்துல நிப்பாட்டினதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. எங்கள புரொடெக்ட் பண்ணுங்க. எங்க ஒவ்வொருவரையும் இந்த ஜெபக்குள்ள கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும்பா அப்படி ரத்த கொட்டைக்குள்ள நீ காத்துக்கொள்ளுங்க. அப்படி கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அப்படி அக்கினி சிறகுகள் எங்களை பாதுகாக்கட்டும் அப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி அப்பா. கிருபைகளுக்காக, பாதுகாப்பு, இரக்கங்க, அன்பிற்காக உமக்கு கோடி கோடி அப்பா. கோடி கோடி நன்றிகள் அப்பா. ஐ லவ் யூ டாடி. ஐ லவ் யூ. நன்றி இயேசுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.